ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. மனித குலத்தில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் யார்? அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு அபூபக்கர், வரக்கா. யாரா என்ன ஒண்ணு கேட்டா எல்லாரையும் சொல்றீங்க? அபூபக்கர். சூப்பர். வரக்கா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள்தான் முதலில் மனித குலத்தில் மானுடத்தில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் உயிர் நபி அவர்களுக்கு பிறகு என்றால், நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, நபி அவர்கள் இஸ்லாமாகவே தான் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முதல் உயிர் இஸ்லாத்தை ஏற்றது என்றால் அது யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இதை மறுபடியும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? கொள்கை முக்கியம். இஸ்லாத்தை ஏற்றார் என்பதுதான் என்ன அர்த்தம்? அல்லது இப்போது படிக்க போகிறோம் அல்லவா, தன் உறவினர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி உன் மீது நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை நீ அழைத்தாயா என்று திட்டினார்களே, இதெல்லாம் எதற்கு? என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்பவன் இறைவனாக இருக்கிறான். இவ்வளவு நாள் நாம் வேறு யாரையோ இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையான இறைவன் அல்லாஹ் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம். ஹதீஜாவே, நானும் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் தான் நமது இறைவனா. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் அப்படியா? அப்படியா? என்னது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை முதல் ஏற்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதை சொல்லுங்கள். நான் எதுவும் கேட்கவில்லை, அந்த நிலையை கேட்க அவர்கள் நிலை அரபுகள் நிலை என்னவாக இருந்தது? இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வருகிறது. இந்த கேள்விக்கு பதில் வேண்டும் எனக்கு. என்ன இஸ்லாத்தை ஏற்றார்கள்? இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சொல்லு. இல்ல, அப்போ இதற்கு முன்னதாகவே அல்லாஹ்வை அவர்கள் அறிந்திருந்தார்களா? அதான் இப்போது கேள்வி. இஸ்லாம் எப்படி புரியல? யாரு? இல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி கேட்கவில்லை. அல்ல, இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன? பொதுவாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் அர்த்தம் என்ன? அறிந்திருந்த அல்லாஹ், அல்லாஹ் என்பவன் ரப்பு என்பதில் அவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதற்கு? நபி அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. இதுதான் பிரச்சாரம் இருந்தால் சண்டை சச்சரவுக்கு வேலையே இல்லை. இங்கு இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றார்கள் என்ற அர்த்தம் என்னவென்றால், எந்த அல்லாஹை படைத்து பரிபாலித்ததில் நாம் அவனை ஏகத்துவப்படுத்துகிறோமோ அதே அல்லாஹிற்கு மட்டும்தான் நம் வணக்க வழிபாடுகளையும் செலுத்த வேண்டும். லாத்தை நிராகரிக்க வேண்டும், மனாத்தை நிராகரிக்க வேண்டும், உஸ்ஸாவை நிராகரிக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய எல்லா சிறிய கடவுள்களையும் என்று நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை நாமுக்கும் அல்லாஹ்விற்கும் இடைத்தரகராக வைத்திருக்கக்கூடிய இந்த பழக்கங்கள் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற அர்த்தம்.
என் வணக்கம் இனி யாவும் அல்லாஹ்விற்கு மட்டுமே. அவன் தான் என்னை படைத்தான், அவனுக்குத்தான் என் வணக்கம். இதற்கு பெயர் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதற்கு பெயர் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற அர்த்தம். புரிகிறதா? யாரும் அல்லாஹை தெரியாமல் இல்லை, அல்லாஹ்தான் என்ற ஒரு அவன் அந்த ரப்பை அறிமுகப்படுத்தினவர்கள் அல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரம் என்ன? குறைஷிகள், நாம் ஆரம்ப காலத்தில் அரபுகள் நிலை, ஹாஜிகள் எங்கிருந்து வந்தார்கள்? ஹாஜிகள் ஹஜ் செய்தார்களா இல்லவா? ஹஜ் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இப்போது நபி அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகுதான் ஹஜ் என்ற வணக்க வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டதா? ஹஜ் என்பது எப்போது? ஹஜ்ஜை முன்கூட்டி எந்த காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்? காலம் காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னால். ஆனால் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள். முற்றிலுமாக வணக்கங்களில் இணை வைப்பை கலந்து விட்டார்கள். இதை புரிந்தால் எல்லா விஷயங்களும் புரியும். இதை புரிந்தால் நமக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வரும். என்ன? இதுதான் இந்த இணை வைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வின் இதுதான் இஸ்லாம். படைத்த இறைவன் என்பதை நீ உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் வரவில்லை. அந்த படைத்த இறைவனை நீ உறுதிப்படுத்தக்கூடிய நீ அவனை மட்டுமே வணங்கு என்று சொல்வதற்காக வந்தார்கள். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. சரி, விஷயத்திற்குள் வருவோம். முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்றால் அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவரே முதலில் வஹியை செவியேற்றவரும், வேதக்காரரான வரக்காவின் மூலம் நபித்துவத்தின் உண்மையை முதலில் உறுதி செய்தவரும் அவரே ஆவார். யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பின்னர் நபிகளார் தமது குடும்பத்தாரிடம் மார்க்கத்தை முன்வைத்த போது சிறுவர்களில் யார் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. சிறுவர்களில் இஸ்லாத்தை முதலில் ஏற்றவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பிறகு அவரது அடிமையாக இருந்து பின்பு சுதந்திரமான ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை பற்றி நாம் பார்த்தோம் ஏற்கனவே. நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான நேசத்திற்குரிய ஒரு மனிதர். யார்? ஸைத் இப்னு ஹாரிஸா. அந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தார்கள்? அவருடைய பெயர் அவரவர்களுடைய உண்மையான தந்தையின் பெயரை தான் நாம் திருப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த சட்டம் இறங்கினதற்கு பிறகு தந்தை அல்லாத, பெற்ற தந்தை அல்லாத மற்றவர்களை தந்தையாக நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள கூடாது என்ற சட்டம் வந்ததற்கு பிறகுதான் ஸைத் இப்னு முஹம்மது என்னவாக மாறுகிறது? ஸைத் இப்னு ஹாரிஸாவாக மாறுகிறது. அவ்வளவு நெருக்கமான நேசத்திற்குரிய நபியோரின் முஹப்பத்திற்கு உரிய ஒரு மனிதர் தான் ஸைத் இப்னு ஹாரிஸா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா. சரி, பின்பு யார் இஸ்லாத்தை ஏற்றார்கள்? இங்குதான் நிறைய பேர் தவறு செய்கிறோம். உடனடியாக எங்க போகிறோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போகிறோம். அதற்கு முன்னால் உலமாக்கள் சொல்கிறார்கள், பின்பு அவர்களது பெண் மக்களான ஸைனப், உம்மு குல்சூம், ஃபாத்திமா, ருக்கையா ஆகியோரும் ஈமான் கொண்டார்கள். கவனம், அவர்களுடைய பெண் மக்களான ஸைனப், ருக்கையா, ஃபாத்திமா, உம்மு குல்சூம் ஆகியோர் என்ன செய்தார்கள்? ஈமான் கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு தந்தை நமக்கும் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாமும் அப்படிப்பட்ட ஒரு தந்தையாக இருப்பது போல் அல்லாஹ் நமக்கு அந்த அருட்கொடையை வழங்குவானாக. சத்தியத்தை சொன்னவுடன் அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும். இனி நாம் வணக்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமே தான். இதனால் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்பதை சொல்லியும் அந்த பெண் மக்களுக்குள் உரிய தன் தந்தை சொல்கிறார்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் ஒரு நல்லது சொன்னால் நம் வீட்டில் நம் பிள்ளைகள் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் ஆனது. பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக தமது தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய பேர் நினைப்பார்கள், இஸ்லாம் வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதருக்கு யாரை தெரியும்? அபூபக்கர் அவர்களை தெரியும்.
இல்லை. நபித்துவத்திற்கு முன்னதாகவே நபி அவர்களுடைய நண்பர்களில் மிக முக்கியமான ஒருவர்கள் தான் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்தார்கள். அடுத்த கணமே எந்தவித தயக்கமும் இன்றி உடனடியாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இது உலமாக்கள் இதற்கு பதில் அளிக்கிறார்கள். எப்படி அழைத்த உடனே இவர்கள் எல்லாம் குடும்பத்தார்கள், ஒரு நண்பர் எப்படி அழைத்த உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது உலமாக்கள் ஒரு சில விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறார்கள். என்னவென்றால், பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் நபிகளார் அவருடைய வாழ்க்கை நபித்துவத்திற்கு முன்னதாக எவ்வாறு இருந்தது, போற்றக்கூடிய வாழ்க்கை, சரியா? ஆனால் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபித்துவத்தை, அதாவது இவர் ஒரு தனிச்சிறந்த மனிதர் என்பதை ஏற்கனவே நுணுக்கமாக கூர்ந்து கவனித்து வந்ததாக கூறுகிறார்கள். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தனியான, ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை கூர்ந்து, ஏனெனில் நமக்கெல்லாம் தெரியும், இது ஒன்றும் இது தெரியாத விஷயத்தை எப்படி அறிந்தார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஏனெனில் வேதங்களில், பின்னால் இருக்க வேதங்களில், ஏன் நாம் எத்தனை செய்திகள் பார்த்தோம். ஒரு நபி வரப்போகிறார், ஒரு நபி இங்கிருந்து தான் வரப்போகிறார், மக்காவை நோக்கி இங்கிருந்து ஒரு நபி வரப்போகிறார் என்ன அந்த செய்தி எல்லாம் ஊடுருவி கொண்டே வருகிறது. அது தீயாக பரவிக்கொண்டே வருகிறது. கடைசி அதை அல்லாஹ் அதை ஹக்காக தருகிறார். அதனால்தான் அந்த உற்ற நண்பரிடம் சொன்ன உடனே எந்த தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் நமக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட நண்பர்கள் வட்டாரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானா? நான் ஒரு விஷயத்தை சொன்னால், நான் யாரை நண்பனாக எடுத்திருக்கிறேனோ, மார்க்க விஷயங்களை சொன்னால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் நம்மிடம் இருக்கிறார்களா? நான் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் தீமையில் மட்டும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய நண்பனாக இருந்தால் அவர் நண்பன் இல்லை, அந்த நண்பன் விஷம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயத்திலே தொழு என்று சொன்னால் அந்த நண்பன் உங்களுடைய பேச்சை செவிசாய்க்கவில்லை என்றால், நேற்றுதான் தொழுகையை பற்றி பார்த்தோம் ஹுத்பாவில். தொழு, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே என்று சொல்லியும் அவர் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய தாவத்துக்கு அழைப்பு விற்கவில்லை என்றால் அவரை நீங்கள் மனிதன், ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் அவருக்கு நீங்கள் உபதேசம் செய்யலாமே தவிர அவரை நீங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்களை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம் நண்பர்கள் நமக்கு நல்லதை சொன்னால் அதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. ஆமீன். அடுத்ததாக உள்ளே வருவோம். பின்பு ஏற்கனவே தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகள் மத்தியில் பெரும் மதிப்பும் செல்வாக்கும் கொண்ட முக்கிய வியாபாரியாக இருந்ததால் அவரது அழைப்பை ஏற்று அவர்கள் அழைப்பை ஏற்றவர்கள் யார்? ஏனெனில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண மனிதர் அல்ல, பெரும் மதிப்பு மிக்கவர், குறைஷிகளின் மத்தியில் பெரும் வியாபாரி. அவர் அழைப்பை ஏற்றவர்கள் யார்? அந்த வரிசையை படிக்கிறேன், கேளுங்கள். உஸ்மான், பின்பு தல்ஹா இப்னு உபைதில்லாஹ், வேறு ஸைத் இப்னு அபி வக்காஸ், வேறு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இவர்கள் எல்லாம் யார்? அஷ்ரத்துல் முபஷ்ஷர, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட 10 பேரில் 5 பேர் எங்க இருக்கிறார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தவர்களில் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு மனிதர்! சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு அழைப்பாக அது இருக்கும் பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் அழைப்பு, இதுதான் அழைப்பு. ஒரு விஷயத்தை அழைக்கிறோம் என்றால் உலமாக்கள் அதை தான் சொல்வார்கள். அந்த அழைப்பிற்கு ஏற்ற ஒரு மனிதனாக நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அந்த அழைப்பு எவ்வாறு ஈடுபடும் மக்களிடம்? இன்று பாருங்கள், மயக்கமான இந்த ரீல்ஸ் வாழ்க்கையிலும் ஷார்ட்ஸ் வாழ்க்கையிலும் அழைப்பு பணியை செய்வதனால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹே அறிந்திருக்கிறான் தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை எவ்வாறு என்பது.
அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்கள் பாவங்களை அல்லாஹ் மறைப்பானாக. பிறர் பாவத்தை வெளிப்படுத்தாமல், பிறர் பாவத்தை வெளிப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் கொச்சைப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட எண்ணங்கள், அவர் என்ன பாவம் செய்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில். ஆனால் இதில் பாடம் கற்பிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் செய்தி என்னவென்றால், அறிஞர்களை விட்டு பிரிந்து ரீல்ஸிலும் ஷார்ட்ஸிலும் இருக்கக்கூடியவர்களை பின்னோக்கி சென்றால் சமூகம் இப்ப எந்த ஒரு மோசமான நிலைக்கும் செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் நிலை நிறுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், அபூபக்கருடைய அழைப்பு ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பிலே வந்த சஹாபிகள் பேர்களை பாருங்கள். பெரும் யார்? பெரும் ஜாம்பவான்கள், பெரும் சஹாபாக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, அடுத்ததாக செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அது மட்டுமா, இன்னும் பாருங்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே போல யாரோ ஒருவர் அபூ உபைதா என்று சொன்னார்கள். அபூ உபைதா யார்? சாதிக். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ன பெரும் சஹாபாக்கள் யாருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு அல்லாஹ்வின் அடியார்களே, பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யார்? ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யார்? வேறு யாராவது பேர்? ஹப்பாப் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு யார் இவர்? ஒரு பெரிய வலுவான மனிதர் எல்லாம் இல்லை, ஒரு வலுவான பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மனிதர் எல்லாம் இல்லை. பெரும் துயரத்திற்கு ஆளான ஒரு மனிதர்களில் இவரும் ஒருவர். இஸ்லாத்தை ஏற்றதினால், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றதினால் மக்காவில் கொளுத்தும் வெயிலில் கொடுமைப்படுத்தப்பட்ட சஹாபிகளில் இவரும் ஒருவர். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு ஹதீஸ், மிகவும் பிரசித்தி மிக்க ஒரு ஹதீஸ். இந்த கொடுமைகளை பார்த்துக் கொண்டு இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் அல்லாஹ்வின் தூதரிடம் திரும்புகிறார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்காக இதற்கு ஒரு வெற்றியை தரமாட்டீர்களா? இந்த கொடுமையிலிருந்து எங்களுக்கு இதிலிருந்து ஒரு வெற்றியை தரமாட்டீர்களா? எங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விற்காக எங்களுக்காக நீங்கள் துஆ செய்ய மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையும் எச்சரிக்கையும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு அறிவுரை வழங்குகிறார்கள். என்ன அறிவுரை வழங்குகிறார்கள்? இதற்கு முன்னால் அது இப்போது நான் அதற்குள் செல்ல முடியாது. அது ஒரு மிக அழகான ஹதீஸ். அந்த ஹதீஸை படிக்கவே, அதை பற்றி தெரிந்து கொள்ளவே நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ் தஆலா எவ்வாறு சொல்வார்கள் என்றால், இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் நபியை பின்பற்றினதால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் உடல்கள் பிஞ்சு போவதிலும், முற்கீரல்களால் கூம்புகளால் அவர்கள் உடம்புகள் கீறப்பட்டதும், இன்னும் பல கொடுமைகளை அனுபவிக்காமல் அவர்கள் இருந்ததில்லை. நிச்சயமாக அல்லாஹ் இந்த காரியத்தை முடித்து வைப்பான் என்று ஆறுதல் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், வலகின்னக்கும் தஸ்தஅஜிலூன் என்று சொன்னார்கள். யாரிடம் சொன்னார்கள்? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதரிடம் எந்த விஷயமும் இல்லை, அவர்களால் செய்ய முடிந்தது அந்த துஆ. ஆரம்ப காலம் வலகின்னக்கும் தஸ்தஅஜிலூன் என்று கூறினார்கள். ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் இந்த காரியத்தை லா யுத்திம்முன் அல்லாஹுல் அம்ரா, நிச்சயமாக அல்லாஹ் இந்த விஷயங்களை முடித்து வைப்பான், பொறுமையாக இருங்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அதே போலத்தான் அம்மார், மறந்து விட்டுமா அம்மாரை ரலியல்லாஹு அன்ஹு? இந்த வரலாறு மறக்குமா அம்மாரை? அம்மாரின் தாயார் யார்? சுமையா. முதலில் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதான ஒரு உயிர் யார்? சுமையா, ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் கணவர் யார்? அம்மாரின் தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மாரின் தந்தை யாசிர். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, வேறு யாராக இருக்கிறார்கள்? சுஹைப், பிலால், அதே போல் மிக்தாத் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் எப்பேற்பட்ட சஹாபி தெரியுமா? மிக்தாத் இப்னு அர்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன அவரை பற்றி என்ன தெரியும்? யாருக்காவது சொல்லுங்கள்.
அந்த சஹாபியை பற்றி ஒரு விஷயம். பத்ரிலே அவர்கள் நிகழ்த்திய அந்த உரை, மிக்தாத் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரிலே நிகழ்த்திய அந்த உரை பெரும் பிரசித்தி மிக்க ஒரு உரை. நபி அவர்களுக்கு பெரும் உத்வேகத்தை கொடுத்த உரை. சுருக்கமாக சொன்னால், பத்ரிலே எதிரிகள் வருகிறார்கள். எதிரிகளுக்கு முன்னால் நபி அவர்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னது போல் நீங்களும் அல்லாஹ்வும் சேர்ந்து சண்டையிடுங்கள், நாங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்கள் இல்லை. நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், நாங்கள் உங்களுடன் செல்கிறோம், நீங்கள் முன்னிறுத்துங்கள், நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட மாபெரும் சஹாபி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் தான் முதல் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றவர்கள் என்றால் இந்த பெயர்கள் எல்லாம் வர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. நெருங்கிய உறவினர்களை எச்சரித்தலும் அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்துதலும். இங்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது, பின்னால் வருகிறது. நபிகளார் தமது குடும்பத்தார்கள் அப்துல் முத்தலிப் கிளையினரை ஒன்று திரட்டினார்கள். அப்துல் முத்தலிப் கிளையினரை, அப்துல் முத்தலிப் யார்? முஹம்மது இப்னு யார் இன்று யார் மனப்பாடம் செய்தது? இந்த சீரா வகுப்பு ஏறத்தாழ அல்லாஹ் நாடினால் ஒரு வருடம் கூட நடக்கலாம். அல்லாஹ் நாடினால் 1.5 வருடம் கூட நடக்கலாம். அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை போட்டான், இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தாக இருந்தேன் என்றான். நான் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பேன், நபி அவர்கள் நஸபை மனப்பாடம் செய்வது யார்? முஹம்மது இப்னு சஜீர். லுவைக்கு பிறகு மாஷா அல்லாஹ். இது என்ன இது சொன்னது? இப்போது நபி அவர்களின் வம்சம் அத்னான் வரை அவர்களின் வம்சம். அது அப்துல் முத்தலிப் யார்? நபி அவர்களின் பாட்டனார். நபி அவர்களின் பாட்டனார் யார்? அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபின் குடும்பத்தாரை நபி அவர்கள் ஒன்று திரட்டுகிறார்கள். என்ன ஒன்று திரட்டுகிறார்கள்? கவனியுங்கள். ஒரு பூத் அளவுள்ள உணவும் பானமும் அளித்தார்கள். அவர்கள் அனைவரும் வயிறார உண்டு பருகியும் அந்த உணவும் பானமும் எவரும் தொடாததை போலவே கொஞ்சம் குறையாமல் இருந்தன. இதனை கண்ட நபிகளார், இது இறைவனின் அத்தாட்சி என்பதை நீங்கள் கண்டுகொள்ளீர்கள். உங்களில் யார் இந்த மார்க்கத்தில் எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று கேட்டார்கள். எவரும் எழவில்லை. சிறுவரான அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எழுந்து நின்றார்கள். அவர் 3 முறை நபிகளார்கள் அவர்கள் பின்னால் சொன்னார்கள், வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உமது நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீராக என்ற வசனம் இறங்கியதும் நபிகளார் மக்களை பகிரங்கமாக அழைக்கத் தொடங்கினார்கள். குறைஷிகள் முன்பு, உங்களது ஆன்மாக்களை நரகத்தில் இருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் நான் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்க முடியாது என்று பொதுவாகவும் குறிப்பாகவும் எச்சரிக்கை செய்ய ஆரம்பம் செய்தார்கள். பின்பு கூறுகிறார்கள், அப்துல் மனாஃப் மகனே, அப்துல் மனாஃபின் மக்களே, அப்பாஸே, என்னுடைய பெரியம்மா அத்தை சஃபியாவே. யார் சஃபியா? சஃபியா என்பவர்கள் யார்? அத்தை பெரியம்மா. அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வின் தூதரை தவிர வேற யாரை பத்தி கேட்டாலும் குடும்பத்தை யூடியூப் லா இலாஹ இல்லல்லாஹ் வாய் சொல்ல கூசுது. சுப்ஹானல்லாஹ். எல்லாருடைய குடும்பம், அந்த குடும்பத்துல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, யாரு விவாகரத்து செஞ்சா, யாரோட கேஸ் கோர்ட்ல இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். சஃபியா என்பவர்கள் யார்?
அவர்கள் வேறு, நீங்கள் சொல்வது வேறு சார். இங்கு நாம் பேசிக் கொண்டிருப்பது என்ன? சஃபியா. சஃபியா என்பவர்கள் யார்? சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அப்துல்லா அவர்களின் சகோதரி. அப்துல்லா அவர்களின் சகோதரி. வேற என்ன அவர்களுக்கு அடையாளம்? ஜுபைர் இப்னு அவ்வாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மாபெரும் சஹாபி, அவர்களின் தாயார். ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய தாயார் யார்? சஃபியா. ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்களின் தாயார் சஃபியா. சரி, அப்துல்லாவும் சஃபியாவும் அப்துல் முத்தலிபின் பிள்ளைகள். ஆனால் இரு பேருக்கும் ஒரே தந்தையா? கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தந்தையின் சகோதரர்கள் என்று வருகிறார்கள் அல்லவா, எல்லோரும் ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் அல்ல. அப்துல் முத்தலிபிற்கு ஏறத்தாழ 6 மனைவிகள். ஹாஷிமின் மகனான அப்துல் முத்தலிபிற்கு. அதில் நான் சொல்வதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அதில் ஒருவர் தான் ஃபாத்திமா. அப்துல் முத்தலிபின் மனைவிகளில் ஒருவர் தான் யார்? ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாவின் பிள்ளைகளில் 3 பேர் யார்? அபு தாலிப், அப்துல்லா, ஜுபைர். ஜுபைர் அவ்வாம் அல்ல, இது வேறு ஒரு ஜுபைர், மரணித்து விட்டார். நபித்துவத்திற்கு முன்னதாகவே மரணித்து விட்டார் இந்த ஜுபைர். எழுதிக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். 3 மனைவிகள், 6 மனைவிகள். அதில் நாம் 3 மனைவிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஃபாத்திமாவின் பிள்ளைகள் தான் அபு தாலிப், அப்துல்லா, ஜுபைர். பின்பு ஹாலா என்று இன்னொரு மனைவி இருந்தார்கள். அந்த மனைவியின் பிள்ளைகள் தான் யார்? யார்? சஃபியா, ஹம்சா. சஃபியா, ஹம்சா என்பவர்கள் யார்? அப்துல் முத்தலிபின் மகனார்கள், அப்துல் முத்தலிபின் பிள்ளைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகோதர சகோதரிகள். ஆனால் ஒரு தாய் சகோதர சகோதரிகள் அல்ல. தந்தையின் பிள்ளைகள் வெவ்வேறு தாய். ஃபாத்திமாவின் பிள்ளைகள் யார்? இவர்கள் எல்லாம் அப்துல்லா, அபு தாலிப் மற்றும் ஜுபைர். இவர் வேறு ஜுபைர், சரியா? அதே போல் ஹாலாவின் பிள்ளைகள் யார்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா பின்பு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அபு ஜஹல், சாரி அபு லஹப் யார்? அபுலஹபும் சாச்சா தானே அல்லாஹ் தூதருக்கு. லுப்னா என்ற மனைவியின் மகன் தான் அபு லஹப். அபு லஹப் இப்னு அப்துல் முத்தலிப். அபு லஹப் இப்னு அப்துல் முத்தலிப். இவருடைய தாயார் யார்? லுப்னா. அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவர்களுடைய சொந்தம் நமது சொந்தம். நபி அவர்களுடைய விஷயங்களை அறிந்து கொண்ட சமூகமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். நம் நிலைமையை பாருங்கள். குங்குமமும் குமுதத்திலும் வளர்ந்த சமூகமாக இருக்கிறோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு காலம் குங்குமம் குமுதத்தில் வளர்ந்த சமூகம் இப்போது ரீல்ஸிலும் ஷார்ட்ஸிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்போது தெரிந்து கொள்ள போகிறோம்? இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போது புரிந்து கொள்ள போகிறோம்? நபியவரின் சுற்று வட்டாரத்தை அறிவதுதான் வரலாற்றின் அடிப்படை. ஒரு வரலாறை ஆக்கப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா தெரிந்து கொள்வதன் அடிப்படை இதன் மூலமா. எனவே ஃபாத்திமா, ஹாலா, லுப்னா என்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய அப்துல் முத்தலிபின் மனைவிகள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்கள் தான். அப்போ ஃபுல் பிரதர்ஸ் என்றார். ஒரே தாய் ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் என்றால் யார்? அப்துல்லா, அப்துல் முத்தலிப் மற்றும் ஜுபைர். இதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. எப்படி இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சாச்சா. சரி, இங்க விஷயத்திற்கு வாருங்கள்.
எனது அத்தை சஃபியாவே, எனது மகள் ஃபாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து நீங்கள் நாடியதை கேளுங்கள், ஆனால் அல்லாஹ்விடம் நான் உங்களுக்கு எவ்வித பயனும் நாளை அளிக்க, அந்த மறுமையில் உங்களுக்கு நான் அளிக்க முடியாது என்ற எச்சரிக்கை. பின்பு பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகளார் சஃபா மலையின் மீது ஏறி பனு ஃபிஹர் குலத்தினரே, பனு அதி குலத்தினரே என்று குறைஷிகளை அழைத்தார்கள். நேரில் வர முடியாதவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அறிய ஆட்களை அனுப்பினார்கள். அங்கே யார் வந்திருந்தார்? அபூ லஹபும் வந்திருந்தான். அங்கே யார் வந்திருந்தான்? அபூ லஹபும் வந்திருந்தான். நபிகளார் அவர்களிடம், நமக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயம், இந்த பள்ளத்தாக்கில் உங்களை தாக்க ஒரு குதிரைப்படை வருகிறது என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள் எல்லாரும்? ஆம், நிச்சயமாக, நீங்கள் பொய் சொல்பவர்களாக நாங்கள் உங்களை கண்டதில்லையே, உங்களை பொய் சொல்பவர்களாக நாங்கள் கண்டதில்லையே என்று நம்ப எடுத்து பாருங்கள். நடக்கவில்லை என்று சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு இருக்கிறது நம்முடைய வாய் சுத்தமும் சொல் சுத்தமும் பொருள் சுத்தமும் என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள். இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை ஏற்பீர்களா என்று சொன்னவுடன் ஆம் என்று சொன்னார்கள். கவனியுங்கள், இங்குதான் அப்போது நபிகளார், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படியானால் வரவிருக்கும் இந்த கடுமையான வேதனையை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அதாவது மார்க்க அழைப்பை அங்கு சொல்கிறார்கள். இதை கேட்ட உடனே அபூ லஹப், நாளெல்லாம் உனக்கு நாசமாகட்டும், இதற்காகவா எங்களை நீ ஒன்று திரட்டினாய் என்று கூறி அப்போது இந்த அத்தியாயம் இறங்கியது. இன்னும் சில அறிவிப்புகளில் மண்ணை எடுத்து தள்ளி வீசினான், நாசெல்லாம் உனக்கு நாளெல்லாம் உனக்கு நாசமாகட்டும் என்று அபூ லஹப் என்று கூறினார். பின்பு என்ன வசனம் இறங்கியது? தப்பத் யதா அபீ லஹப் வ தப் என்ற இந்த வசனம் இறங்கியது. அபூ லஹபின் இரு கைகளும் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவனது செல்வமும் அவன் சம்பாத்தியத்தையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை என்ற அந்த வசனங்கள் இறங்கியது. பிறகு அல்லாஹ்வின் அடியார்களே கவனமாக வாருங்கள். இக்ரா வசனத்திற்கு பிறகு அழைப்பு பணியை தீவிரமாக முன்னெடுப்பதற்காக முத்தசிர் அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கினான். ஆம், இக்ரா என்பது நபியாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் முத்தசிர் வசனம் தான் ரசூலாக எந்திரித்து மக்களை அழையுங்கள் என்று சொன்ன வசனம் எது? யா அய்யுஹல் முத்தசிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், எந்திரியுங்கள், அழையுங்கள், உங்கள் ரப்பை, இரட்சகனை நீங்கள் துதிபாடுங்கள், அவனை மகத்துவப்படுத்துங்கள், வசியாபக ஃபதஹிர், உங்கள் ஆடையை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு அந்த வசனங்கள் இறங்கியதற்கு பிறகு போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே எழுந்து நீங்கள் எச்சரிப்பீராக, உமது இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துவீராக, உமது ஆடைகளை நீங்கள் சுத்தப்படுத்துவீராக, வெறுத்து, அதாவது சிறைகளை வெறுத்து விடுவீராக, அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக நீ உபகாரம் செய்யாதீர்கள், சுப்ஹானல்லாஹ், உமது இறைவனாக நீங்கள் பொறுமையுடன் இருப்பீராக என்ற அந்த வசனங்கள் இறங்கியது. இந்த வசனங்கள் மூலம் அழைப்பு பணி, ஆன்மீகம் மற்றும் உடல் தூய்மை, சிலைகளை தவிர்த்தல் போன்ற விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இறங்கியது. சரி, மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கேள்வி. இதோடு இந்த பாடம், இந்த வகுப்பு நம் வகுப்பு முடிவடைகிறது. ஆரம்ப காலத்தில் நபி அவர்கள் அழைப்பு பணி ரகசியமாக நடந்ததா? பதில் சொல்லாம இருக்கீங்க. ரகசியமா நடந்ததா? பல பேர் ஆமான்றீங்க. ஏனெனில் வரலாறு நூல்களை நாம் பார்த்தாலே இந்த விஷயத்தை சொல்வார்கள். நபி அவர்களுடைய தாவா பல வகையாக பிரிக்கப்படுவோம் என்று சொல்வார்கள். அதில் முதலாக, அதில் முக்கியமாக ரகசிய பணி, ரகசிய அழைப்பு பணி நடைபெற்றது. என்னது? ரகசிய அழைப்பு பணி நடைபெற்றது என்பது, அதை தான் இப்போது பார்க்க இருக்கிறோம். மிக சிறிய விஷயம், ஆனால் இது ஒரு நுட்பம் இருக்கிறது, கவனியுங்கள். சில அறிஞர்கள் ஷரஃபாத் சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் நபிகளாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி ஆரம்பத்தில் 3 ஆண்டுகள், சரியாக 3 ஆண்டுகள் ரகசியமாக நடந்தது என்று கூறுகிறார்கள். இப்னு ஹிஷாம் தனது சீரா நூலில் இப்னு இஸ்ஹாக் வழியாக குறிப்பிட்ட செய்தியை இதற்கு அவர்கள் ஆதாரமாக கொள்கிறார்கள். ஆனால் இந்த செய்தி எவ்வித அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாமல் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் விஷயம்.
3 வருடம் அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு பணி ரகசியமாக செய்தார்கள் என்று பெரும்பாலான மக்கள் கூறுவது இப்னு ஹிஷாம், இப்னு இஸ்ஹாக் இவர்கள் இருவருமே யார்? பெரும் ஹிஸ்டோரியன், வரலாற்று நூலை எழுதினவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வரலாற்றை எழுதினவர்கள். இப்னு இஸ்ஹாக் வழியாக ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த செய்தியில் அறிவிப்பாளர் தொடரே இல்லை, அட்ரஸே இல்லை. சரி, இது முதல் விஷயம். எனவே ஆரம்பத்தில் அழைப்பு பணி ரகசியமாகத்தான் நடந்தது என்பதற்கான எந்த ஒரு உறுதியான தெளிவான ஆதாரம் இல்லை. மாறாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாளில் இருந்தே பகிரங்கமாகவே மக்களை அழைத்தார்கள். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இது உண்மை இல்லை என்று சொன்னால் ஆதாரம் காட்ட வேண்டும். ரகசியமாக நடந்ததற்கு என்ன ஆதாரம்? சரி, வாருங்கள். ரகசிய அழைப்பு பணி என்ற தங்களது வாதத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகின்றனர். அது என்ன ஹதீஸ்? அவர் கூறுகிறார்கள், நான் நபித்துவம் அருளப்பட்ட ஆரம்ப காலத்தில் மக்காவிற்கு வந்தேன். நான் நபித்துவம் அருளப்பட்ட ஆரம்ப காலத்தில் மக்காவிற்குள் வந்தேன். அப்போது நபிகளார் முஸ்தகஃபின், என்ன அர்த்தம்? மறைந்திருப்பவராக இருந்தார்கள். இதுதான் ஆதாரம். நபிகளாரின் அழைப்பு பணி ரகசிய அழைப்பு பணியை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் யாராவது வைக்கிறார் என்றால் அது சஹீஹ் முஸ்லிமில் அம்ர் இப்னு அபாஸ் அவர்களுடைய ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள். என்ன ஆதாரம்? நான் ஆரம்ப காலத்தில் வஹி இறக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் மக்காவிற்கு வரும் பொழுது நபி அவர்கள் மறைந்திருந்தவர்களாக இருந்தார்கள். குறைஷிகள் அவர்கள் மீது வரம்பு மீறி இருந்தனர். இதுதான் அந்த செய்தி. மறைந்திருந்தவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸை வைத்து அழைப்பு பணி ரகசியமாக நடந்தது என்று விளங்குவது தவறாகும். ஏன்? மறைந்திருப்பவர் என்பதன் நோக்கம் அல்லாஹ்வின் அடியார்களே அழைப்பு பணியை அவர் ரகசியமாக செய்தார் என்பதல்ல. மாறாக குறைஷிகள் அவரை தாக்க துணிந்ததாலும் அவர்கள் அளித்த தொல்லைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவுமே அவர் அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்திருந்தார்களே தவிர இது ரகசிய அழைப்பு பணிக்காக மறைந்திருந்தார் என்பது இது அல்ல. பொதுவாகவே ஒரு விஷயம் ஏற்படுகிறது என்றால் குறைஷிகள் தாக்குகிறார்கள், குறைஷிகள் தொல்லை தருகிறார்கள் என்பதற்காக மறைந்திருந்தார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறதே தவிர ஒட்டுமொத்த அழைப்பு பணியும் ரகசியமாக நடந்தது என்பதற்கு ஆதாரம் எங்கே? மறைந்திருந்தார்கள் என்பதற்கும் அழைப்பு பணி ரகசியமாக நடந்தது என்பதற்கும் என்ன ஆதாரம்? மேலும் கவனியுங்கள், அவர்கள் குகையில் மறைந்திருந்ததை போன்றுதான் இதுவும் என்று ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள். இது குகையில் அவர்கள் மறைந்திருந்தார்களே தோழருடன் யார்? அபூபக்கர் எனில் மறைந்திருந்தார்கள் அவர்கள் வருவார்கள் என்று அந்த மறைவைத்தான் இங்கு பேசப்படுகிறது. மேலும் இது சஃபா, இதைவிட மிக முக்கியமான ஆதாரம் யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் தூதர் ரகசிய அழைப்பு பணி செய்யவில்லை என்பது நாம் சற்றுதான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? முடிந்து அவ்வளவுதான். ரகசிய அழைப்பு பணி என்றால் ஏன் சஃபா மலையில் நின்று ஒட்டுமொத்த குடும்பத்தாரை அழைத்து பகிரங்கமாக அழைத்தார்கள்? எனவே இதைத்தான் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சஃபா மலையில் நின்று ஒட்டுமொத்தமாக மக்களை அழைத்தார்களே அல்லாஹ்வின் தூதர். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பம் முதலே மார்க்கத்தை பகிரங்கமாக எடுத்துரைத்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இதில்தான் இது சரியான கூற்றாக இருக்கிறது. இதை தாண்டி இதற்கு வேறு கூற்று இல்லை. அவர்கள் மறைந்திருந்தார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. அவர்கள் தொல்லைகளுக்கு மறைந்திருந்தார்கள். அதை லாபகமாக ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸ்
அவை அவர்களை லாபகமாக கையாள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிர அழைப்பு பணி அவர்கள் பகிரங்கமாக செய்யவில்லை, பகிரங்கமாக செய்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்பதை இங்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகிரங்க அழைப்பு பணியை தடுப்பதற்காக குறைஷிகளில் கையாண்ட வழிமுறைகள் குறித்தும் அவர்கள் கொடுத்த தொல்லைகள் குறித்தும் பேசுவோம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுதலுக்கு போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.